சந்தோஷமான தருணங்கள், கவலை இல்லாத வாழ்க்கை. அதான் எலிமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. சேர்ந்து வாழலாம். வரேலா? असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 வேதங்கள் தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும், மனிதனின் தேடல் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே, பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 அண்ட சராசரம் அசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே, அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே, கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே, வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே, இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி, மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 நாம நடத்தி வைக்கிறது சாஸ்திரோத்திரமா நடத்தி வைக்க வேண்டாம். அதுக்கு யோகியதை இல்லைன்னா இந்த மாதிரி கைங்கர்களை ஏற்றுக்காம ஒதுங்கி இருக்கணும். செய்யறத ஒழுங்கா செய்யணும். அதுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். உன்ன மாதிரி அறவேக்காடுகள் இருந்தா எல்லாம் இப்படித்தான் இருக்கும். உனக்கு உபகாரம் பண்ண நினைக்கிற இந்த ஊரே உன்னோட பாண்டியத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். டேய், மாடு மேற்குள்ள மேயிற மாதிரி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டா வேத பண்டிதன் ஆயிட முடியுமா? வேதங்கள் நாடு இருக்குன்னு தெரியும். எத்தனை மந்திரங்கள், என்னென்ன மந்திரங்கள் இருக்குன்னு தெரியுமோ? தெரியாது. எத்தனை மந்திரங்கள் இருக்கு கூட தெரியாது. இவன் உங்களுக்கெல்லாம் குரு. அடுத்தாத்துல போஜனத்துக்காக கையேந்து இருக்கிற உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. நீ மட்டும் மானசனா இருந்தா இனிமே தர்மக்கட்டையை தூக்கக்கூடாது. உன்ன மாதிரி பிச்சைக்கார பைய பரதேசி பேருக்கு எங்கடா இருக்க போறது? அதெல்லாம் உன்ன மாதிரி பிச்சைக்கார பைய பரதேசி பேருக்கு எங்கடா இருக்க போறது? அதெல்லாம் अध्यैव मरणमस्तु युगान्तरेव न्यायात् पतात् प्रविचलन्ति पदम न धीरा. கண்ணா தியாகராஜா, ஒரு நிமிஷம் எப்படி வரியாப்பா? இப்பொழுதே மரணம் ஏற்பட்டாலும்
பல யுகங்கள் கழித்து ஏற்பட்டாலும் தைரியசாலிகள் நேர்மை வழி தவற மாட்டார்கள். என்னப்பா? இன்னைக்கு உங்க அப்பா மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்குப்பா. ஏதோ இனம் புரியாத கவலை. நடக்கக்கூடாதது நடக்க போறதுன்னு எவ்வளவு மனசு சொல்றது. என்னப்பா திடீர்னு என்னென்னமோ சொல்றேன்? என் மனசுக்கு பட்டது சொன்னப்பா. ராஜா, இந்த உலகத்தையும் உன்னையும் கூடிய சீக்கிரம் நீ நன்னா புரிஞ்சுக்கணும்ப்பா. மத்தவா முன்னாடி நமக்கு தலைக்குனிவு ஏற்படக்கூடாது. அந்த நிலைமை நிச்சயமா உனக்கு வரக்கூடாது. கண்ணா, நான் சொல்றத நன்னா கவனமா கேட்டுக்கோ. எல்லா வித வேத சாஸ்திரங்களும் உனக்கு கத்துப்படியா இருக்கணும். மத்தவா எல்லாம் உனக்கு அடுத்தபடியில தான் இருக்கணும். இந்த ஊரே உலகமே உன்னை பார்த்து அதிசயப்படணும். வழிய நீ தேடாம எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கணும். உங்க அப்பா இந்த சந்தான ராம சாஸ்திரிகளுக்கு சந்தானம்னு சொல்லிக்கிறதுக்கு ஆஸ்தியோ அந்தஸ்தோ பேரோ புகழோ எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் ஈடு கட்டுற மாதிரி நீ எனக்கு இருக்க. இது வரைக்கும் எதுக்குமே நான் ஆசைப்பட்டது கிடையாது. காலம் கிட்ட வரும்போதுதான் ஆசைகள் எல்லாமே ஸ்வரூபம் எடுக்கும் போல இருக்கு. கண்ணா, என்னோட ஆசையை பூர்த்தி பண்ணுவியாப்பா? இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா, எனக்கு பயமா இருக்கு. நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கணும். உங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட அவமானத்தை நீதான்ப்பா போக்கணும். வேத சாஸ்திரம்னாலே தியாகராஜன் தான் எல்லாரும் சொல்லணும். இதான்ப்பா என்னோட ஆசை. எனக்கு தூக்கம் வருதுப்பா. அறியாத வயசு புரியாத விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. புரியாத வயசு வரும்போது பக்கத்துல நான் இருப்பேனான்னு தெரியாது. கண்ணா தியாகராஜா, அங்கேருந்து அந்த கங்கை சொம்ப எடுத்துட்டு வாப்பா. எதுக்குப்பா இது இப்போ? இதுல இருந்து கொஞ்சம் ஜலத்தை என் வாயில விடுப்பா. நீங்களே குடிக்கலாமேப்பா. இல்லப்பா, நீதான் விடணும். ஏன்பா, கங்கை தண்ணி சாக கடக்கிற வாழ்க்கை தான் விடணும்னு சொல்லுவா. நீங்க தான் நன்னா இருக்கலே. இல்லப்பா, உங்க அப்பா இன்னைக்கு கார்த்தாலேயே செத்து போயிட்டார். தீட்சிதர் என்ன அணுவணுவா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிட்டார். ஜலத்தை விடுப்பா. மணி 7 ஆயிடுத்துப்பா, எழுந்துருங்கோ. அப்பா அப்பா எழுந்துருங்கப்பா. அப்பா என்னடா வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு இருக்க? இது உங்க அப்பா காஃபி, உனக்கு காலத்துல பால் ரெடியா இருக்கு. போ மாமா,
அப்பத்துலேருந்து அப்பாவை எழுப்பி பார்க்குறேன், எழுந்திருக்கவே மாட்டேங்கிறா. என்னாச்சுன்னே தெரியல. என்னடா சொல்ற? சந்தான் ராமா, சந்தான் ராமா, அப்பாவுக்கு என்னாச்சு? பாவி பயலே, அப்பாவை பறி கொடுத்துட்டு இருக்கிறேடா. தம்பி, ஏண்டா அம்பி, இந்த ஆத்துக்கு தனியாக வரக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் சீக்கிரமா பெரியவன் ஆகணும். என் அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணினேன். அந்த தீட்சிதரை பழி வாங்கணும். அப்படிலாம் பேசக்கூடாதுடா, தப்பு. என் பேச்சுல தப்ப கண்டுபிடிக்கிறளே. தீட்சிதரை பண்ண தப்பெல்லாம் உங்க கண்ணிலே படலையா? அம்பி, நீ இங்கே இருந்தேன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் தான் உன் மனசில் வளர்ந்துட்டு இருக்கும். அப்பா அம்மா 2 பேரும் இல்லாம நான் எப்படி வளர்ந்து பெரியவனா ஆக முடியும்? எல்லாரும் இனிமே என்ன அனாதன் தானே சொல்லுவா. உன்னை யாரா அனாதன்னு சொல்லுவா? நீ அனாதை இல்லடா, நீ அனாதை இல்லை. எழுந்துரு. என்னம்மா, காப்பி கொட்டி அரைச்சிட்டியா? என்னடா என்னைக்கும் இல்லாத அதிசயமா இன்னைக்கு கேட்குற? மகாதேவா, என்ன சொல்லணும்னு தவிக்கிற? சொல்லேண்டா. ஏம்மா, அம்பியை பார்த்தா ரொம்பவே பரிதாபமாக இருக்குல்ல? பரிதாபமா இருக்கு, வேதனையா இருக்கு, பயத்தறிச்சலா இருக்கு. இப்படி அடிக்கின்றே போகலாண்டா. 10 வயசுக்குள்ள பெத்தவா 2 பேரும் பரலோகம் போய் சேர்ந்துட்டா. விதி எப்படி விளையாடி எடுத்து பாத்தியா? அந்த விதியை மாற்றலாமான்னு பார்க்குறேன். அப்பா அம்மா இல்லைங்கிற ஏக்கத்தில் அந்த புள்ள எவ்வளோ வாடி போயிருக்கு பாரு. அந்த ஏக்கத்தை தீர்த்து வைக்க போகிறேன். அம்பியை ஸ்வீகாரம் பண்ணிக்கலான் இருக்கேன். இப்படி பேசாமல் இருந்தா உனக்கு சம்மதம் தானே? உனக்கு என்ன புத்தி பேதலிச்சு போயிடுதா? இல்ல மூளைக்கெல்லாம் கலங்கி போயிடுதா? திடீர்னு வந்து இந்த புள்ளைய ஸ்வீகாரம் எடுத்துக்க போறேன்னா என்னடா அர்த்தம்? தத்தெடுத்துக்க போறேன்னு அர்த்தம். அம்பியை என் சொந்த புள்ளைய ஆக்கிக்க போறேன்னு அர்த்தம். எனக்கே அர்த்தம் சொல்லி கொடுக்குறியா? ஏதோ இந்த புள்ள இந்த இடத்துல வளர்ந்துட்டு இருக்கான், சரி. அதுக்காக ஸ்வீகாரம் அது இதுன்னு என்னடா அது? அதுல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியலம்மா. ஆசைக்கு ஒரு பொண்ணு நீரஜான்னா ஆஸ்திக்கு ஒரு புள்ள அம்பியா இருந்துட்டு போட்டோமே. ஏன் ஆஸ்திக்கு உனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்காதுங்கிற தீர்மானத்துக்கு வந்துட்டியா? மெதுவாமா, மேல சிந்திக்காம குடிமா. அப்படின்னே வச்சுக்கோ. ஏன் எதுக்காக அப்படி வச்சுக்கணும்? ஏன் உங்க 2 பேர்ல யாருக்காவது ஏதாவது குறை வந்துட்டா திடீர்னு?
இல்லை யாராவது வந்து உங்ககிட்ட சொன்னாலா ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிறது தப்பு பாவம் அப்படின்னு? இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருந்தாலும் ஆண்டவன் அனுகிரகம் கொடுக்கலையம்மா. என்னடி உளர்ற? உளரலம்மா, உண்மையைத்தான் சொல்கிறேன். உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் தான் இத்தனை வருஷம் உங்ககிட்ட சொல்லாத மறைச்சோம். நீரஜா பிறந்த போதே டாக்டர் சொல்லிட்டா மறுபடியும் உண்டானா உயிருக்கே ஆபத்துன்னு. இதெல்லாம் யோசிச்சுதான் அம்பியை ஸ்வீகாரம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வந்தேன். ஸ்வீகாரங்கிறது வெளி உலகத்துக்காக பண்றது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு அம்பி நம்பாத்துல வளைய வளைய வர ஆரம்பிச்சானோ அன்னிலேருந்தே மானசீகமா அவன் என் பிள்ளையாத்தான் பாவிச்சுட்டு இருக்கேன். இப்ப சொல்லுமா, என் முடிவு தப்பா? நீ ஆரம்பிச்ச விதம் தாண்டா தப்பு. இப்ப தானடா இந்த பொண்ணு உண்மையை என்கிட்ட சொல்றா. எப்படிடா இத்தனை பெரிய உண்மையை என்கிட்ட எத்தனை நாளா நீங்க மறைச்சு வச்சு? அதான் சொன்னாலே உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு. சரிடா, அம்பியை பெத்வா 2 பேருமே உயிரோடு இல்லாத போது அவனை யாரும் உங்களுக்கு தாரவாத்து கொடுக்க முடியும்? அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறதுக்கு சட்டத்துல வழி இருக்கு, சாஸ்திரத்துலயும் இடம் இருக்கு. விசாரிச்சுட்டேன். இமாம் துமிந்திரமேடு சுபுத்ராகும் சுபகா அங்குரு தசா ஆஸ்யாம் புத்ரானா இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? வாயில என்னடா? ஏலக்காவா? ஏய், என்னடா பழக்கம் இது? சதா சர்வ காலமும் மென்னுண்டு. வா, சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம். எனக்கு சாமியை பிடிக்கல. அபச்சாரம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. வா போலாம். நீங்க போங்க, நான் வரல. எனக்கு சாமியை பார்க்க பிடிக்கல. சரி சரி, முதல்ல எழுந்துரு. அம்பி, இப்படிலாம் பேசக்கூடாதுடா, தப்பு. அப்படி பார்த்தா சாமி செஞ்சதும் தப்பு தானே? எதை சொல்ற? எதை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். நடுத்தரு ராமசாமி மதுரை வரை போயிருக்கானா. இவன் பாட்டில் மதுரை திருஷ்ணாவிலையும் தேசாந்திரம் போயிட்டு இருந்தா பாக்கி காரியங்களை இவனை நம்பி எப்படி ஒப்படைக்கிறது நம்ம? அண்ணா நமஸ்காரம். என்னடா ஸ்நானம் பண்ணிட்டு வரியா இல்லை எனக்கு தலை மொழிவிட்டு வரியா? என்னடா ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்குற? காதும் வச்ச மாதிரி ஓசப்படாமல் துடுதுப்புன்னு அம்பியை ஸ்வீகாரம் பண்ணிட்டு இருக்க. இல்லையே, அண்ணாட்ட சொல்லிட்டு தானே பண்ணேன். எப்போ சொன்னேன்? ஸ்வீகாரம் எடுத்துக்கிறதுக்கு முதல் நாள் ஏதோ உப்புக்காக மரியாதைக்காக குழஞ்சி வந்து நின்றுட்டு அஸ்வத்தாமோ ஹதக் குஞ்சரஹா அப்படிங்கிற மாதிரி பட்டும் படாதமா காதில் விழுந்ததோ விழுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நடி விட்டேன். இல்லை, அப்புறம் சாவகாசமாக வந்து விவரமாக சொல்லலான் இருந்தேன். சும்மா வந்து சமாளிக்காதரா. இந்த அக்ரஹாரத்தில் என் பேரில் மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தவன் நீ ஒருத்தன் தான். அதை இப்போ கெடுத்து விட்டேன். சும்மா சீமாச்சு. அண்ணா, இந்த ஏற்பாட்டில் அம்மா தான் பண்ணா. நீ உடனே தலையாட்டிட்டே ஆகும். உனக்காக சுயசிந்தரை கிடையாதா? அண்ணா, நீங்கள் இந்த அளவு கோவப்படுற மாதிரி இதில் எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அம்பியை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது சீமாச்சோ. அண்ணா, அம்பியை பற்றி பல விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என்னை பற்றி ஒரு விஷயம் எனக்கு தெரியும். அதனால தான் அம்பியை ஸ்வீகாரம் பண்ணிட்டேன். என் வம்சத்தை அபிவிருத்தி பண்ணுறதுக்கும் என் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கொல்லி போடுறதுக்கும் எனக்கு ஒரு புள்ள வேணும் இல்லையா? புள்ளி போடுறதுல தான் அனுபவஸ்தனாச்சே இந்த பிள்ளையாண்டா. என்னடா முறைக்கிற? நான் இப்போ சொல்கிறதெல்லாம் கர்ண கடூரமாக இருக்கும். தேசத்துலேருந்து விடுற வார்த்தைகளாக துணிக்கும். ஆனால் இவனால் ஏற்பட போகிற வேதனைகளை தாங்கிக்க இப்போலேருந்தே உன் மனசை பக்குவப்படுத்திக்கோ.
டேய் நான் உன் குரு, அதை மறந்துடாத. சீமாச்சோ. ம். அண்ணா வாய் தெரிஞ்சா அது வீண் போகாது. மனசை பக்குவப்படுத்திக்கோ, வரக்கூடிய வேதனையை சமாளிக்கிறதுக்கு. தீட்சிதரவா, மற்றவாளோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் சொல்கிறேன். உங்களோட முடிவு காலத்தையே நான் தான் நிர்ணயிக்க போகிறேன். போகிறோம். நிறுத்துறேல? இதுக்கு மேலே எங்கள் அப்பா பற்றியே தான் பேசுகிறேன். முளைச்சு மூணல விடல, அதுக்குள்ள வாய் ரொம்ப நீள்றத. உங்க அப்பனே வாயை திறக்காம இருக்கிற, நீ அவனுக்காக பறிஞ்சு பேசுறியா? அம்மாவை முழுங்கினது போறாத, அப்பனையும் முழுங்கிட்டு இருக்க போறேடா. ஓட குழந்தைகளுக்கு சேர்த்து இலை போடுமா? சரி. அம்பி எங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பான் அக்கம் பக்கத்துல. என்ன பொறுப்பு இல்லாத பதில் இது? எப்பவாது யாரையாவது குறை சொல்லிட்டே இருக்கணும் உங்க அம்மாக்கு, இல்லைன்னா பொழுதே போகாது. அதை பிறக்கணும். விட்டுரு. இலையை போட்டியோ இல்லையோ? அம்பி எங்க? அம்பி அம்பி என்னடாச்சு? இல்லை, ராத்திரி விசாரிச்சிட்டேம்மா, யாராத்துக்கும் அம்பி வரல. என்னடி? இந்த பக்கத்தில் எல்லா இடத்துலையும் கேட்டாச்சு, எங்கேயும் வரலையா? என்னாச்சு? ஒரே கூட்டமா இருக்காளே. அம்பியை காணோம். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அம்பியை காணுமா? பக்கத்து தெரு, எதிர்த்து தெரு, எல்லா தெருவிலையும் தேடி பார்த்தாச்சு. எங்க போனா என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியல. அக்ரஹாரமே பரபரப்பா இருக்கு. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय. உங்களோட 30வது வெட்டிங் டேவை விமர்சையா கொண்டாடணும்னு குழந்தைகள் தான் ஆசைப்பட்டா. குழந்தைகளோட ஆசையா இல்ல உன் ஏற்பாடா? எப்படி இருந்தா என்னன்னா? என்னடா அழகு பார்த்துட்டு இருக்கியா? அப்பா கிட்ட கூட. அப்பா இது கொடுங்க, அதை வாங்கிக்கோங்க. என்ன இது முத தடவையா மாத்திக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ரேவதி, உங்க அம்மாவை பாரு. கல்யாணத்தும் போது வெக்கப்பட்டு நின்ன மாதிரி இப்ப வெக்கப்பட்டு நின்று இருக்காடி. வாடா மகாதேவா, வா. என்ன பண்ணி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கு? பட்டு புடவைக்கு பதிலாக நூல் புடவை தான் கிடைச்சதுன்னு பாக்குறாளா? பட்டாட்டு குழந்தைகள் இருக்கும்போது புடவை எதுவா இருந்தா என்ன? அப்புறம் ஏன் முகம் வாடி இருக்கு? ஆளுக்கு ஒண்ணுன்னு கொடுக்காம ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்துருக்காளேன்னு வருத்தப்படுறாளா? இல்ல, பெத்ததுகள்ல ஒண்ணு குறையுதுன்னு வேதனைப்பட்டு இருக்கேன், குறைப்பட்டு இருக்கேன்.